என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக அரசியலின் அதிரடி நாயகன் திருமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவிலிருந்து விலகி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். தற்போது தாவேக கட்சியில் சேர்ந்திருக்காரு. சேர்ந்த உடனேயே ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சார மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தாவேக கட்சியில் ஆகியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா பெரிய ஒரு ஆளுமை, பெரிய அரசியல் வித்தகர் என்று நான் நம்பல. முதல்ல விஜய்க்கு அரசியலே தெரியாது, சிறந்த நடிகர், சினிமாவில் வணிக ரீதியான மதிப்புமிக்க ஒரு உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் அவர். அதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஆட்கள்லாம் போகிறாங்க. கலை அரசியல் தெரிஞ்ச ஆட்கள்லாம் அதுக்கு தான் போகிறாங்க. அதுங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது பெரிய அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களினுடைய ஒரு பெரும் அணி அவருக்கு பின்னாடி இருந்து அரவணைச்சாங்க. அதே வேலையை தான் இப்போ புஷி ஆனந்த் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும் சார்? பாண்டிச்சேரி எக்ஸ்எம்எல்ஏ சார். அவர் ஒரு ஆளுக்கு தான் தேர்தல் அனுபவம்னா என்னன்னு தெரியும், யாருக்குமே தேர்தல் அனுபவம் கிடையாது. சார் எம்ஜிஆரே என்டிஆரே நான் பார்க்கல சார். அந்த அவர்களுக்கான கமலஹாசனை பார்த்துருப்பீங்க? கமலஹாசனை பார்த்துருக்கேன் சார். அவரே நான் கேட்கிறேன், அவர் முதலமைச்சர் ஆகணும் சார். கமலஹாசன் ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகல? இல்ல சார், கமலஹாசன் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். எம்ஜிஆருக்கு என்ன புகழ் இருக்கோ அதே புகழ் விஜய்க்கு இருக்கு. என்டிஆருக்கு என்ன புகழ் இருக்கோ அதே புகழ் இப்போ விஜய்க்கு இருக்கு. ஸோ அந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்டிஆர் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எம்ஜிஆர் கூட விட்டுருங்க, 6 மாசத்துல சிஎம் ஆனார் என்டிஆர். விஜய் ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கிற மாதிரி ஒரு அபத்தம் உலகத்திலே கிடையாது. அரசியலை பொறுத்தவரையில் ஒருவன் யார் என்று தெரியாமல் கட்சியில் உறுப்பினராகினீங்கன்னா அவன் சமூக விரோதியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, அவன் எதுக்கு ஆகாதவனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எப்படி திமுக ஜாஃபர் சாதிக்கு சேர்த்தாங்களோ அதே மாதிரியா? சரி, இப்போ 5 வருஷம் ஆட்சி சார். ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு வலுவான கூட்டணி. திமுகவோட எதிர்ப்பை இவங்களால அறுவடை பண்ண முடியாதா? என்ன பாஜக அதிமுக கூட்டணியால அறுவடை பண்ண முடியும்? நிச்சயமா அறுவடை பண்ண முடியாது. அதிமுக சார் 10 வருஷமா கூப்பில் உட்கார வச்சிருந்தாங்க திமுக. ஜெயலலிதா தெரியும்ல? அது ஜெயலலிதா. இப்போ எடப்பாடி, நீங்கள் ஆளுமைகளினுடைய வேறுபாட்டை அறியாமல் பேசுறீங்க. எடப்பாடி ஒரு நாள் ஜெயலலிதா ஆக முடியாது. லேடியா மோடியான்னு கேட்ட பாஜகவுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவர்களை தோற்கடித்து ஓட விட்ட ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கு முன்னாடி எடப்பாடி அடிபணிந்து 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 தனக்கு ஆளுமையே இல்லை என்பதை நிரூபித்த ஒரு எடப்பாடி இல்லைங்க. திமுக அதிமுக அல்லாதவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது இந்த 10% இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, அதுல ஒருவர் தான் விஜய். நான் சொல்றேன், ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வீழ்த்த முடியாதவரும் நம்மளால சொல்லவே முடியாது சார். ஸ்டாலினை வீழ்த்தவே முடியாது நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி சொல்லலையே, வீழ்த்துவதற்கான தகுதியோட நீங்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாலினை வீழ்த்த முடியாது அப்ப சொன்னேன். வீழ்த்தக்கூடிய தகுதியோட, அரசியல் அறிவோடு, இயக்க வலிமையோடு, கட்சி வலிமையோடு நீங்கள் யாருமே இல்லை. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். தமிழக அரசியலின் அதிரடி நாயகன் திருமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவிலிருந்து விலகி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். தற்போது தாவேக கட்சியில் சேர்ந்திருக்காரு. சேர்ந்த உடனேயே ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சார மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தாவேக கட்சியில் ஆகியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சமீப நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவில் ஒரு பொதுக்குழு நடந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். அந்த பொதுக்குழுவில் விளையாட்டு மேம்பாட்டு அணியை ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. அந்த அணிக்கு ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்பார், அதிமுகவில் சேர போறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா பெரிய ஒரு ஆளுமை, பெரிய அரசியல் வித்தகர் என்று நான் நம்பல. முதல்ல சார் இருங்க நான் சொல்றேன். ஏன் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க போறாரு? அதான் நான் சொல்ல வர்றேன். அவர் பெரிய அரசியல் ஆளுமையோ அரசியல் வித்தகரோ கூட கிடையாது. விசிகாவுக்கு அவர் வர்றப்போ ஒத்தாளாக தான் வந்தார், போகும்போது அவர் ஒத்தாளாக தான் போனார். அவருக்கென்று ஆதரவாளர்களோ பெரிய எதிர்பார்ப்புக்குரியவர்களோ அப்படி இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க தெரியல? ஆமாம், அதை திரும்ப வராரு. மற்ற கட்சி எம்எல்ஏ, அந்த கட்சியோட எம்எல்ஏக்கெல்லாம் வராங்க. அவங்கள பார்த்து தொண்டர்கள் அவ்வளோ குஷியாகல. திருமாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, மற்ற எம்எல்ஏக்களை பார்த்து அவங்க அவ்வளோ சந்தோஷப்படல. ஆதவ் அர்ஜுனா கார் வருது, ஆதவ் அர்ஜுனா சூழ்த்திட்டாங்க, செல்ஃபி எடுத்துட்டாங்க, அவ்வளோ ஆரவாரம் சார். தொண்டர்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா பின்னாடி இருந்தாங்களே. அப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ஆரவாரத்தோடு தானே இருக்காரு. இப்போ வரைக்கும் விசிகாவுக்குள்ளே கேட்டால் ஆதவ் அர்ஜுனா பேசுறது சரிதானே சொல்லுவாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியுமான்னு தெரியல, கடந்த காலத்தில் ஜேகே ரித்தீஷ்னு ஒரு நடிகர் ராமநாதபுரத்துக்கு எம்பியாக இருந்தார், மறைந்துட்டார். சென்ற முறை அவர் இறந்துட்டார். தெரியும். அவர் என்ன செய்வார்னா, பார்க்குற எல்லாருக்குமே பணம் கொடுப்பார்.
ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். பாண்டி பஜாரில் ஒரு நின்றுட்டுருக்காரு, சும்மா ரோட்டில் நின்றுட்டுருக்காரு காருக்கிட்ட. ஒருத்தர் வந்து பிச்சை கேட்குறான். ஜேகே ரீதிஸ் என்ன பண்ணாருன்னா, எதுக்கு பிச்சை எடுக்கிற, ஏதாவது தொழில் பண்ணி பிழைக்கலாம்ல அப்படின்னா, அதுக்கு ஏது என்கிட்ட காசு நான் சொல்கிறான். காசே கொடுத்துட்டாப்புல, ஒரு 50,000 கையில் கொடுத்துட்டான். இந்த பக்கம் உன்னை பார்க்கவே கூடாது, இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னாரு. அது உண்மையிலேயே தொழில் பண்ணி பிழைச்சான் அந்த ரூபாய். இந்த மாதிரி வந்து பெரும் செல்வந்தர்களில் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதனால் ஜேகே ரத்தீஸ் வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இணையற்ற பெருந்தலைவர் நான் சொல்ல மாட்டேன். பல பேருக்கு உதவி இருக்கார். அப்படி தான் அது மாதிரி வந்து சில பேர் உதவி செய்யக்கூடியவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். சார் ஆதவர்ஜுனா உதவிக்காக இருங்க நான் என்னைய பேச விடுங்க. நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் வாங்குறதுக்கு முன்னாடி 300 கேள்வி கேட்டீங்கன்னா நான் எங்கேருந்து பேசுகிறது? நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. முதல்ல தேர்தல் வியூகங்கிறது கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் இந்த பேச்சு அடிபடுது. 2014 ஏறத்தாழ மோடி வந்த பின்னாடின்னு கூட வச்சுக்கோங்க. அரசியல் கார்ப்பரேட் மயமானதற்கு பின்பு, சோசியல் மீடியா இணையதளங்கள் பெருகியதற்கு பின்பு உள்ள ஒரு உத்தி தான் தேர்தல் வியூகம்ங்கிறது. கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்துலலாம் தேர்தல் வியூகம்னு ஒன்று கிடையாது. சரிதான் நான் சொல்கிறது? உங்களுக்கே தெரியும். ஏன் தேர்தல் வியூகம் கிடையாதுன்னா, ஒவ்வொரு கட்சியிலையுமே மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கும். அங்கே சண்டை போட்டுக்குருவாங்க. இப்போ தான் எல்லாத்தையுமே வீடியோவை வெளியிடுறோம் நம்ம. அப்போல்லாம் எப்படின்னா, இப்போ நாற்காலியை தூக்கி அடித்தாலும் அது உள்ளே தான் அடிச்சுக்கிறணும், வெளியே ஒரு நியூஸே வராது. ஏன்னா பிரிண்ட் மீடியா மட்டும்தான் 2 நாள் கழிச்ச நியூஸ் கூட அது எதோ போடணும் போடக்கூடாது இங்கே ஃபில்டர் ஆகி தான் வரும். வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வெளியில் வந்து அவங்க சொல்கிறது தான் செய்தி. அப்போ கட்சியினுடைய குறைபாடுகள், எங்கேயெல்லாம் கட்சி வீக்காக இருக்குது, யாரெல்லாம் கட்சிக்கு கூட இருந்து குழி பறிக்கிறான், எப்படி அணி அரசியல் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. அங்கேருந்து நோட்டட் ஆகி அந்த மாவட்ட செயலாளர் இந்த தொகுதி வந்து நமக்கு பறி போயிடும், இந்த தொகுதியை வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவங்களே கணித்து தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தலைமையில் செயற்குழு, பொதுக்குழு, உட்கட்சி சார்ந்த விவகாரங்களுக்கான கலந்துரையாடல் நிகழும். ஆளுங்கட்சியாக இருந்தால் உளவுத்துறை ரிப்போர்ட் வேறு வரும், அது வேற எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? அணி அரசியல் இருக்கிறதுனாலேயே என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருந்தால் அவருக்கு எதிரணி ஒன்று வேலை செய்வான், அவன் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான், அதில் பாதி உண்மை வந்துடும். அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவர் அவன் என்னென்ன பண்ணான்னு இவர் சொல்லுவார். மொத்தத்தில் ஏற்கனவே எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். இப்போ என்ன நினைக்கிறாங்க, அதையெல்லாம் கேட்பதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு அவசர யுகமாக இருக்குது. அதனால் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஆளுங்க. இப்போ முன்னாடிலாம் கல்யாண வீட்டுக்கு போனால் மாமன் மச்சான் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து பரிமாறினா, இப்போ கான்ட்ராக்ட்டுக்கு விட்றாங்கல்ல, பரிமாறுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, சமையலுக்கு ஒரு கான்ட்ராக்டு, கேட்ரிங் கான்ட்ராக்டு விட்றாங்கல்ல. அது மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குது, இந்த தொகுதிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதள வசதியில் கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தேர்தல் வியூகம் என்பது ஒரு கட்சி ஏற்கனவே செல்வாக்காக இருந்தால் தான் வெற்றி பெறுமே தவிர, இவர்கள் உருவாக்குவதனாலேயே வந்து தேர்தல் வியூகம் உருவாக்குறதுனாலேயெல்லாம் வெற்றி பெறாது. வெற்றி பெறும்னா பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்து அவர் கதி என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா மக்கள் மனதிற்குள்ளே என்ன இருக்குது, ஏன்னா கடைசி நேரம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை விடவும் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒரு கருத்து கணிப்பு போடுறான், எக்ஸிட் போலுங்கிறான். அதுவே சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வருது. இவனு சொல்கிறான் அது ஒன்று நடக்குது, ராஜஸ்தானில் வந்து இதுதான் நடக்கும்னு ஒரு சொல்கிறான், அதுக்கு நேர் விரோதமாக நடக்குது. அப்போ தேர்தல் வியூகம் என்பது ஒன்றுமே இல்லை. அது வந்து சும்மா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது தான். இப்போ நமக்கு வழி தெரிஞ்சால் நம்மளே வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவோம். வழி தெரிலன்னா என்ன பண்ணுறோம், கூகுள் மேப் போடுறோம்ல, இந்த கூகுள் மேப்பு தான் தேர்தல் வியூகம். சரி, ஆனால் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும். வெறும் கூகுள் மேப்பை வச்சு நீங்கள் போக முடியாது. விஜய்க்கு வண்டி ஓட்ட தெரியும் சார். விஜய்க்கு அரசியலே தெரியாது. சிறந்த நடிகர், சினிமாவில் வணிக ரீதியான மதிப்புமிக்க ஒரு உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர். அவர் அடுத்து வசூல் ரீதியாக அடுத்த ஒரு 2ஆம் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு வசூல் நாயகன் விஜய். அரசியல் ரீதியாக அவர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல, ரொம்ப பாடம் கற்றுக்கொள்ள இடத்துல அரசியலில் ஒரு பாலகனாக தான் இருக்கார். அதுக்கு தான் ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள்லாம் போகிறாங்க, கலை அரசியல் தெரிஞ்ச ஆட்கள்லாம் அதுக்கு தான் போகிறாங்க. அதுங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு பின்னாடி கலைஞருக்கு நிகரான 2ஆம் கட்ட தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், பெரிய அவர் 2ஆம் கட்ட தலைவர்களினுடைய ஒரு பெரும் அணி வந்து அவருக்கு பின்னாடி இருந்து அரவணைச்சாங்க. முக வசீகரம் மட்டும்தான் எம்ஜிஆர்.
கருத்தியலாக அந்த கட்சியை கொண்டு போய் சேர்ப்பது, கலைஞருக்கு பதிலடி கொடுக்கறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வதற்கு நிர்வாக திறமை உள்ள, பேச்சாற்றல் உள்ள, ஆளுமை மிக்கவர்கள்லாம் கூட இருந்து அவரை பாதுகாத்தாங்க அரணர். அதே வேலையை தான் இப்போ புஷி ஆனந்த் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும் சார்? பாண்டிச்சேரி எக்ஸ்எம்எல்ஏ சார், என்ன தெரியும்? ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கான ஒரு கவுன்சிலருக்கு அளவு இருக்கக்கூடிய சிறிய தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆனார். சார் நீங்களும் நானும் பாண்டிச்சேரியில் போய் நின்று, நீங்க பாண்டிச்சேரியில் பிறந்து அவர் ஊருங்க அது, யார் வேணாலும் ஆகலாங்க. மதுரை சார், உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும், சொந்த செல்வாக்கு இருக்கும், நின்று உங்களால வார்டு கவுன்சிலர் ஆயிட முடியுமா? ஆயிருக்காருல்ல அவரு. இருங்க, அவர் ஒரு ஆளுக்கு தான் தேர்தல் அனுபவம்னா என்னன்னு தெரியும், யாருக்குமே தேர்தல் அனுபவம் கிடையாது சார். இப்போ நீங்க வந்து புஷி ஆனந்த் எல்லாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவர் பாண்டிச்சேரியோட எம்எல்ஏ, அவர் வந்து சின்ன ஒரு கவுன்சிலர் மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரீட் பண்றீங்க. என்ன பாண்டிச்சேரி, என்ன சட்டமன்றம், தமிழ்நாடு இவ்வளவு புதுசு, பாண்டிச்சேரி இவ்வளவு சின்னதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க சார். அவர் முன்னாள் எம்எல்ஏ சார், ஒரு ஸ்டேச்சர் இருக்கு சார், அதுக்கு மரியாதை கொடுங்க சார். பாண்டிச்சேரி அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலுக்குமே பெரிய வேறுபாடுகள்லாம் இருக்கு. சார் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றேன்னா, புஷி ஆனந்த் வந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர்னு சொல்றது நீ ரசிகர் மன்ற நடவடிக்கையிலேருந்து இன்னும் விடுபடவில்லை என்பதை காட்டுது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அவர் செல்வாக்கு மிக்க நடிகர், அவருடைய ரசிகர் மன்ற செயலாளராக இருந்த ஒருத்தரை கட்சி பொதுச் செயலாளரால் அவர் கொண்டு வரல. அவர் என்ன செய்தார்னா, அரசியல் வழிகாட்டலுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி மூத்த அரசியல் ஆளுமை வழிகாட்டுகிற இடத்துல கூட வச்சுக்கிட்டார். எப்படி வந்து திரைப்பட வாழ்க்கைக்கு ஒரு ஆசை இப்ராஹிம் ராவத்தர்னு ஒருத்தர் வந்து அவருக்காக கதை கேட்டு, அவருக்காக அலுவலகத்தை வந்து எப்படி நடத்தணும், எப்படி கால் ஷீட் வாங்கணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் விஜயகாந்தோட மார்க்கெட்டு நிலைநிறுத்தப்பட்டது. அது மாதிரியே ஒரு அரசியலின் மூத்த ஆளுமையாக இருக்கக்கூடிய, தேர்தல் அரசியலிருந்து மாநாடு நடத்துறது எல்லாவற்றையுமே அனுபவம் மிக்க ஒரு ஆளுமை வழி நடத்தினார். விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரும் இளைஞர் திரட்சி தேர்து இருக்கு. ஒரு மந்தை கூட்டம் மாதிரி வர்றான். மேய்ப்பன் வேணாமா? மந்தைகளில் ஒருவனே எப்படி மேய்ப்பனாவது? விஜய் தான் சார் அந்த மேய்ப்பர். விஜய்க்கு வந்து 90களினுடைய தொடக்கத்தில் நடிகர் ஆகிட்டார். அவருக்கு இப்போ ஒரு 51 வயசாகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் ஆகிட்டார். அவரோட டீனேஜ் முடியும் போது அவர் பிரபலம் ஆகிட்டார். சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம், போராட்டம், நல்லது கெட்டதுலாம் ஏதாவது அவருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது. ஆனால் அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சிக்கு தெரியல. எஸ்சிஎஸ்சி யார் கூட இருக்காரு? விஜய் கூட தானே இருக்காரு. அப்படின்னு யார் சொன்னா அவருக்கு? அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு, இவர் தனியாக இருக்காரு. அவர் வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்தார்னா, அங்கே பார்வையாளர்கள் பல பேருங்க, நீங்கள் போனால் அவங்கள உட்கார வைக்க மாட்டாங்களா? பார்வையாளர் வச்சு நான் போனால் என்ன முதல் வயசில் உட்கார வைப்பாங்களா? அதாங்க கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால எஸ்சிஎஸ்சி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்பா தாங்க அவரு பெரிய பொறுப்பு. ஏங்க எஸ்சிஎஸ்சி வந்து ஆளுமைங்க, அதை நான் ஏற்கிறேங்க. அவர்லாம் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, அவருக்கு எந்த பொசிஷனும் இங்கே கொடுக்கல. ஆனால் அட்வைஸ் பண்ணுவார்ல பையனுக்காக, யாரு இதை தப்பு, இதை பண்ணு தம்பி, இதை பண்ணாத தம்பின்னு அப்பா சொல்லுவார்ல. அப்பா சொல்லுவாருன்னு நீங்கள் வந்து சராசரி குடும்பங்களை மனசில் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஒன்றும் இங்கே கிடையாது. சரியா? நடைமுறை யதார்த்தத்தை பற்றி பேசணும். ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ கூடாது. விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, அதுங்க இந்த மக்களுடைய பிரச்சனைகளை, சமூக விடுதலையை, அரசியல் விடுதலையை, ஏதோ ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு விடுதலையை, பாட்டாளி வர்க்க விடுதலையை, ஏதோ ஒரு மக்களுடைய விடுதலை சார்ந்த சித்தாந்தத்தை உருவாக்கிவிட்டு அந்த கருத்தை மக்களிடத்திலே பரப்புவதற்காக ஆட்களை உருவாக்கி அதன் வழியாக மக்களை திரட்டுவது என்பது தான் ஜனநாயகம். ஆமாம். இப்போ பெரியார் சிந்தித்தார், அண்ணா அதை வெகுஜனப்படுத்தினார், கலைஞர் அதை நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வகையான ஜனநாயக அமைப்பு. எனக்கு பின்னாடி கூட்டம் வருதுங்க, இந்த கூட்டத்துக்கு ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க அப்படின்னு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய கொள்கைகளில் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து, எப்படி இந்த சில பேர் சினிமா எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 10-15 படத்தை டிவிடி போட்டு முன்னாடி பார்ப்பாங்களோ, பல படங்கள்லேருந்து சீன்ஸ்லாம், சூப்பர் சீன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதில் இதில் ரெண்டு கோர்க்கிற மாதிரி ஒரு கொள்கை திட்டத்தை ஒன்று உருவாக்கி, ஜவான் படம் மாதிரி. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க, நல்ல ட்ரெண்டிங்கான படமாக சொன்னீங்க. பல படங்களோட சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணுறது மாதிரி ஏற்கனவே பல கட்சிகளில் பேசப்பட்ட கருத்துக்களை பூரா, மதச்சார்பற்ற கருத்து, திராவிட கருத்து, தமிழ் தேசிய கருத்து எல்லாத்தையும் போட்டு, நீங்கள் ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று கொடுப்பான், எல்லாத்தையும் கலந்து மிச்சமாக இருக்கிற பழத்தை பூரா மொத்தமாக அடித்து கொடுத்துருவாங்க. ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. சரி, யாராவது ஆளுமைகள் இருக்கிறார்களா? ரசிகர்களாக இருப்பது என்பது வேறு, கட்சிக்கு தொண்டர்களாக இருப்பது என்பது வேறு. விஜயே ஒரு ஆளுமை சார். நான் திரும்ப நான் சொல்கிறேங்க, அவர் ஆளுமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நானே விரும்புகிறேன்.
அவர் ஆளுமை ஆகிட்டாருன்னு சொல்லி நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகாத ஒரு ஆள் பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு மாதிரி ஆளுமை எங்கள் அண்ணன் ஆதவர்ஜுனா போயிருக்காரு சார். அவருக்கு கல அரசியலும் தெரியும், டிஜிட்டல் அரசியலும் தெரியும் ஆதவுக்கு. யாருக்கு? அவருக்கா? ஒரு கட்சியில் எப்படி நடந்துக்கணும் கூட அவருக்கு தெரியாது சார். பிரசாந்த் திமுக வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்ததே ஆதவர்ஜுனா சார். ஆமாங்க, யார் வேணாலும் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாங்க. இன்றைக்கி இருக்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கூப்பிடலாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டா வந்து நீங்கள் ஒரு ஆளை போய் கூட்டிகிட்டு வர முடியாதா? கான்டாக்ட் இருந்தா இது ஊர்லாம் தகுதியாமல்ல. அரசியல் என்பது அவ்வளோ எளிதானதா? ஆதவர்ஜுனாக்குன்னு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? அந்த அடையாளம் யாரு தந்தது? பெரியாரும் அம்பேத்கரையும் வாசிச்சிருக்காரு, அண்ணாவை வாசிச்சிருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனா தான். இங்கே ஆதவர்ஜுனுடைய சமீபத்திய பேட்டிலாம் பாத்தீங்களா இல்லையா? அவர் இன்டெலெக்சுவலா தான் பேசுறாரு. என்ன இன்டெலெக்சுவல்னா என்ன? ஒரு புஸ்தகத்தில் மேற்கோள் காட்டிட்டா இன்டெலெக்சுவல் அவரு? புத்தகம் படிப்பதுனால வந்து ஒருத்தன் புத்திசாலி ஆகிட்டார்னு நான் நம்ப மாட்டேன். சொந்த புத்தி தான் வந்து உதவும் எப்பொழுதுமே. அதனால் ஆதவர்ஜுனா யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டோம். அவர் தேர்தல் வியூகம் வைக்கிற போது பொதுமக்களுக்கு யாருக்குமே அவரை தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தந்த அடையாளத்தினால அவர் வெளியில் தெரிய ஆரம்பித்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்னா, அந்த கட்சியில் இணைந்து கொண்டு அந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வேலையை கூட இருந்து செய்தார். அதனால் கருத்து முரண்களின் காரணமாக அந்த கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டவர். அதனால் அவர் பெரிய ஆளுமே ஆச்சா பூச்சான்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம். இனிமே தான் அவர் நிரூபிக்கணும். அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பின்புலம், அந்த தந்த விடுதலை சிறுத்தைகள் தந்த அடையாளத்தில் அவர் அறியப்பட்டதுனால இவர் போயிருக்கிறார், அவ்வளோதான். ஒரு பெரிய தனவந்தர் செல்வந்தருடைய குடும்ப பின்னணியிலிருந்து அவர் வந்திருக்கிறாருங்கிறதுனால அவர் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் செய்யப்படுகிறார். இதில் எதுவும் அரசியல் பின்புலம் இருக்கா சார்? ஆதவர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் சேராமல் விஜய் கட்சியில் இருந்ததுக்கு காரணமாக ஏதாவது அரசியல் இருக்கா சார்? அரசியல் காரணம் இருக்கா? நிச்சயமாக இருக்குல்ல. என்ன அரசியல் சார் இருக்கு? தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து அது வந்து திசை தெரியாத கப்பலாக இருக்கிறது. அதுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி சில தேவைகள் இருக்கு. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அது கட்சி கட்டமைப்பு இருக்கிறது. நீண்ட காலம் பயணித்தவர்கள் இருக்கிறாங்க, சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, நிறையா இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அரசியல் தெரியாதவர்கள் என்று அதிமுக காரர்களை சொல்ல முடியாது. அரசியலில் அவர்கள் எடுத்த முடிவு சில பின்னடைவுகளை அவருக்கு தந்திருக்கிறது. பாஜகவோடு அவர்களுக்கு இருந்த உறவில் சில சிக்கல்கள், அவருடைய இமேஜ் கொஞ்சம் குறைந்திருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. அதுதான் உண்மையை தவிர இவர் போய் அவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த கட்சி இல்லை. தமிழக வெற்றி கழகங்கிறது அப்படி இல்லை. ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்களுக்கு யாருக்கும் அரசியல் தெரியாது. விஜய் உள்பட பெரிய அளவில் அரசியலில் வந்து ஒரு ஆழமான ஆட்கள் யாருமே கிடையாது. அரசியல் என்பது ஒரு நாளில் உருவாகிறது அல்ல. நீங்கள் வந்து எந்த துறையிலிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியல் பண்பு என்பது, வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய பண்பு என்பது அவ்வளோ எளிதானதில்லை. நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, இயக்கங்களில் பயிற்சி அளிப்பாங்க. இப்போ பெரியாரோட வந்து தொடர்ச்சியாக பயணித்ததன் வழியாக அண்ணா சில தலைமை பண்பை கண்டடைவாங்க. அது மாதிரி சில தலைவர்கள் வந்து, இப்போ எம்ஜிஆரே எடுத்துக்கங்களேன். எம்ஜிஆரை தான் வந்து ரோல் மாடலாக வந்து விஜய்க்கு சொல்கிறாங்க. அவர் சொல்லிக்கிறார், நான் ஆணையிட்டாளுங்கிறாரு. ஆனால் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயிற்சி இருக்குல்ல, அதை பற்றி யாருமே பேசலை. 1952 தொடங்கி 1972 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவில் மிக நீண்ட அரசியல் பயணம். 20 ஆண்டு காலம் அவர் வந்து அரசியல் பயணம் பண்ணியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பொருளாளராக இருந்திருக்காரு, கட்சியினுடைய நல்லது கட்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்காரு. போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எல்லாத்துலேயும் இருந்திருக்காரு. கட்சிக்கு நிதி கொடுப்பவராக இருந்திருக்காரு. கல அரசியல் என்ன என்பதை 20 ஆண்டு காலம் அவர் கற்றிருக்காரு. எம்ஜிஆருக்கு தெரியும் கல அரசியல். அப்புறம் 72 கட்சி தொடங்கி 77 ஆட்சிக்கு வருகிற வரைக்கும் உள்ள 5 ஆண்டு காலத்தில் தன் தலைமையில், அது வரைக்கும் தலைவர்களுடைய வழிகாட்டலில் வேலை செய்தவர், தன்னுடைய தலைமையிலையும் தன்னுடைய சகாக்களுடைய ஆலோசனையின் பேர்லையும் 5 ஆண்டு காலம் பணியாற்றி 25 வருட அரசியல் பணியினுடைய விடையாகத்தான் அவர் முதலமைச்சராகிறார். அவர் 10 ஆண்டு காலம் முதலமைச்சராகிறார். அப்போ மொத்த கணக்கு 35 வருஷ அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு இருக்கு. அதில் 25 வருடம் அவருடைய உழைப்பு இருக்கு. 25 வருடத்தில் அவர் தலைவராவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு 20 வருட உழைப்பு இருக்கு. இது எதையுமே சந்திக்காமல் விஜய் நேரடியாக கட்சி தலைவராகிறாரு. எப்படி நீங்கள் பயிற்சி இருந்தால் தான் பைக்கே ஓட்ட முடியும், எடுத்தோடனே நான் விமானம் ஓட்டுறேன்னா அப்படி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் சிஎம் ஆனார்.
நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்க, நான் என்டிஆர் சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வரலாற்றுல இருந்து நானும் சொல்றேன். நானும் உங்களுக்கு சொல்றேன் உதாரணம். சிரஞ்சீவி என்னானாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடத்த முடியலன்னு சொல்லி கட்சியை கொண்டே காங்கிரஸ்ல சேர்த்தாருல. அந்த மாதிரி தப்பெல்லாம் விஜய் பண்ண மாட்டார் சார். என்டிஆர் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டாரா இல்லையா? சூப்பர் ஸ்டார் சார், நான் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாருமே வென்று விடுவார்களா அரசியல்ல? நம்ம ஊர்லயே நிறைய உதாரணங்கள் இருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல தொடங்கி உலகநாயகன் கமலஹாசன் வரைக்கும் எத்தனை உதாரணம் வேணும் உங்களுக்கு? கமலஹாசன் யாருக்குமே தெரியாதா? கமலஹாசன் தெருவுக்கு வந்தா கூட்டம் வராதா? சார் எம்ஜிஆரே என்டிஆரே நான் பார்க்கல சார். அந்த அவர்களுக்கு கமலஹாசனை பார்த்திருப்பீங்க? கமலஹாசனை பார்த்திருக்கேன் சார். அவரே நான் கேக்குறேன், அவர் முதலமைச்சர் ஆகுனாங்க சார். கமலஹாசன் ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகல? இல்ல சார், கமலஹாசன் எம்ஜிஆரையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். எம்ஜிஆருக்கு என்ன புகழ் இருக்கோ அதே புகழ் விஜய்க்கு இருக்கு. என்டிஆருக்கு என்ன புகழ் இருக்கோ அதே புகழ் இப்போ விஜய்க்கு இருக்கு. ஸோ அந்த 2 எக்ஸாம்பிளையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்டிஆர் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எம்ஜிஆர் கூட விட்டுருங்க, 6 மாசத்துல சிஎம் ஆனார் என்டிஆர். விஜய் அது ஒரு காலகட்டம். சினிமாவை கழித்து விட்டு எந்த பொழுதுபோக்கும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவங்க உருவானாங்க, என்டிஆர் மாதிரி ஆட்கள்லாம். இன்னைக்கு காலகட்டம் வேற. என்ன சார் வேற? இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா மீம்ஸ் போடுவாங்க அவங்க, இன்னைக்கு இருக்கவங்க 2K கிட்ஸ்லாம். காலகட்டம் வேற. நீங்கள் வந்து ஒரு நடிகனுக்கு என்ன சிறப்பு? அவன் முகம் எல்லாராலையும் அறியப்பட்டது. ஆமாம், பைசா செலவு இல்லாமல் பப்ளிசிட்டி, அவ்வளோதான். எல்லாரும் விசிட்டிங் கார்டை பாக்கெட்டில் வச்சுருந்தா நடிகன் தன் முகத்தையே விசிட்டிங் கார்டை வச்சுருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாராலையும் அறியப்பட்ட ஒருவரை அடையாளப்படுத்துவது எளிதானது. ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கு அடையாளங்கள் கூட இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்போ சில பேர் சில தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டே இருப்பான், பொதுமக்களுக்கு வெகு மக்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி கூட முதலமைச்சராக இருக்க முன்னாடி பல பேருக்கு தெரியாதவர். ஆனால் அவர் 30 ஆண்டு காலம் அரசியலில் தீவிரமாக இயங்கியிருக்காரு. அது எம்பியெல்லாம் இருக்காரு, எம்எல்ஏவெல்லாம் இருக்காரு. ஆனால் நமக்கு தெரியாது. சேலம் பகுதிக்காரங்களுக்கு தெரியும், ஆமாம். மதுரைக்காரனுக்கு தெரியாது, சிவகங்கைக்காரனுக்கு தெரியாது, ராமநாதபுரத்தில் இருக்கவனுக்குலாம் தெரியாது. அப்போ எல்லாராலையும் அறியப்படக்கூடிய வாய்ப்பு என்பது நடிகர்களுக்கு இருக்கிறது. சரி, ஆனால் அது போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன செயல் திட்டம், என்ன களப்பணி, என்ன மாதிரி நீங்கள் பயணம் செய்ய போறீங்க? தமிழ்நாடு முழுக்க வந்து ரசிகர் மன்றம் இருக்கு. அந்த ரசிகர் மன்றம் தான் கட்சி கிளைகளாக மாறப்போகுது. மாறிடுச்சுங்க, மாறிடுச்சு. வந்து ஆன்லைனில் வந்து உறுப்பினர் சேர்த்துருக்காங்க. ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கிற மாதிரி ஒரு அபத்தம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அந்த காலம் மாதிரி கொடையை வந்து விரிச்சுக்கிட்டு பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? சரியாக கேட்டீங்க அந்த கேள்வி. ஏன்னா 10 வருஷமாக நம்ம பழகிருப்போம் ஒருத்தனோட, அவன் குணாதிசயம் நமக்கு தெரியாது. நம்ம கூடவே இருப்பேன், நம்ம கூட சாப்பிடுவேன், நம்ம கூட தூங்குவேன், நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருப்பேன் சில பேர். அரசியலை பொறுத்தவரையில் ஒருவன் யார் என்று தெரியாமல் கட்சியில் உறுப்பினராகினீங்கன்னா அவன் சமூக விரோதியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, அவன் எதுக்கு ஆகாதவனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி திமுக ஜாஃபர் சாதிக்கு சேர்த்தாங்களோ அதே மாதிரியா? ஜாஃபர் சாதி குற்றம் வந்து வழக்கில் இருக்குது. கட்சி வந்து அவன் உண்மைதான் நீ சொல்கிறது, அவன் யார் என்னன்னு தெரியாமல் கட்சியில் சேர்க்கும் போது என்ன ஆகுது, வழக்கு வருது. தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை ஒரு கட்சி தேவையில்லாமல் சுமக்க வேண்டி வருது. அப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தவறு நடந்துடுது. ஆன்லைனில் ஆள் சேர்த்தியன்னா அவன் யாருன்னே தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கில் அவன் சிக்கினான்னா பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் வரும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் கைது, திருட்டு வழக்கில் கைது, ஏடிஎம்மை உடைச்சான்னு வந்துடும். நீங்கள் ஆள் தெரியாமல் சேர்த்து என்ன சொல்கிறேன், எடுத்துக்காட்டு ஏடிஎம்ஐ உடைத்த கொள்ளையர்கள் யார் தெரியுமான்னு வந்து போட்டுருவேன் ஃப்ளாஷ் நியூஸில். அப்போ அரசியல் என்பது ஆட்களை சரியாக தேர்வு செய்யணும். இந்த உலகத்தில் 7 அதிசயம் இருக்கிறது, 8வது ஒரு அதிசயம் இருக்குது. ஒரு மனிதனுடைய சகவாசம் தான் அது. எப்போ ஒரு மனிதன் என்னவா மாறுவேன்னு தெரியாத ஒரு அதிசயம் இருக்குது. அதை தான் அரசியலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. புத்தக வாசிப்பை விடவும் மனித வாசிப்பு ரொம்ப முக்கியம். யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் யாரையாவது அடையாளப்படுத்துனீங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரும். ஓகே சார், அதிமுகவிலிருந்து சீட்டு நிர்மல்குமாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இதெல்லாம் வெளியே இல்லை ஹேஷியங்களாக பேசிக்கிறாங்க. ஒரு ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் சீட்டு நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. யாருமே ஆளுமே கிடையாதுங்க. நிர்மல்குமாருங்கிறவர் வந்து பாஜக ஐடிவிங்கில் இருந்தார், அங்கே விரட்டி விட்டாங்க. அண்ணாமலையோட ரிபல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்தார், விரட்டியெல்லாம் விடலை. வந்தார்ல, ஏன் என்ன கழகத்தினால வந்தார்? ரிபலாக இருந்து வந்தாருங்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு வந்தார்? ஒரு கட்சியில் இருக்க முடியாதவர்கள், தொடர முடியாதவர்கள் இன்னொரு கட்சிக்கு வர்றதுலாம் தனி நபர்கள். இவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது. அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருந்தால் மட்டும்தான் அது மதிப்புக்குரியது.
ஓகே. அதனால தனிநபர்கள் ஒத்தாளா வந்தார் இவர் விசிகாவுக்கு ஆதவ அர்ஜுனா ஒத்தாளா போயிட்டார்ல, அதே தான் இப்போ இங்கேயும் தனிநபர்கள் இவங்கெல்லாம். உங்களுக்கு ஒருவேளை அறிவாற்றல் இருந்தால் ஆளுமை இருந்தால் நிரூபிக்கட்டும், நான் வாழ்த்துறேன். ஆனால் இவங்கெல்லாம் ஆளுமைகள்னு நம்ப சொல்லாதீங்க. சில ஆட்கள் வர்றாங்க, அவ்வளோதான் கட்சிக்கு. இல்லை சார், அதிமுக தாவேகா இந்த கூட்டணிக்கான வேலைகள் பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கா என்ன? அதிமுகவை பொறுத்தவரையில் அதுக்கு சிறிய பின்னடைவு இருந்தாலும் கூட்டணிக்கான வலிமைக்கு அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க. விஜய் கட்சியோடு விஜய் கட்சியோடன்னு சொல்ல முடியாது. வந்து தங்களுக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியோட போய் எப்படி பேரம் பேச முடியும்? யோசிச்சு பாருங்க சார். ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு கொடுக்கலையா? விஜயகாந்த் நிறுவனம் பண்ணிட்டுல பர்சன்டேஜ்லாம் நிறுவனம் பண்ணிட்டு எப்படி அதை நீங்க ஒப்பிட முடியும்? இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய பின்னடைவில் இருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு முகம் அதிமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்தா கூட்டணி வந்தா பிரச்சார சக்தி. கடந்த காலத்துல எப்படி ரஜினிகாந்தை வந்து வாய்ஸ் கொடுக்க வச்சாங்களோ அது மாதிரி ஒரு பிரச்சார சக்தியாக விஜய் வந்தால் அதிமுகவுக்கு பலன் அளிக்கும். ஏன் கூட்டணிக்கு வந்தா பலன் அளிக்காதா என்ன? கூட்டணிக்கு வந்தாலும் பலன் அளிக்கும். தமிழ்நாடு விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பயணம் செய்தார்னா, பிரச்சாரம் செய்தார்னா ஒரு கூட்டம் வரும். ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோட அவர் இணைகிற போது ஒரு கூட்டம் வரும். ஆனால் அதுவே வெற்றிக்கான அடிப்படைன்னு நான் நம்பலை. ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய வாக்கு வலிமை என்ன என்பதை நிரூபிக்கப்படாதவர். அவர் எடுத்தடுப்புலையே எனக்கு 60 சீட்டு கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க என்று கேட்பாரான்னு தெரியாது. ஒருவேளை அப்படியே அதாவது விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக ஒப்புக்கொள்ளாது. நிச்சயமா ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு 50 ஆண்டு காலத்துக்கான கட்சி அது. அப்போ விஜயனுடைய ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு வாக்களியுங்கள் அப்படின்னு விஜய் பேசுகிறாருன்னா அதை ரசிப்பார்களான்னு தெரியாது. சார், அரசியல் எதிரி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா அதிமுகவோட சேர்ந்துதானே சார் ஆகணும்? அரசியல் எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று பொதுமக்கள் வந்து நம்பக்கூடிய இடத்திற்கு அவ்வளவு பெரிய அவர்ஷனுக்குள்ள, அவ்வளவு பெரிய வெறுப்புக்குள்ள திமுக இன்னும் வந்து சேரவில்லை. சார், ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு இருக்கு சார்? எப்பவுமே இருக்குங்க. ஆளுகிற அரசுக்கு எப்பொழுதுமே. மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தவர் சொல்றாரு 96ல ஜெயலலிதா ஆட்சி எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குங்கிறாரு திமுக ஆட்சி. அப்படி கிடையாது. அந்த ஆட்சியை நான் பார்த்தவன். அது வந்து ரொம்ப பெரிய நிர்வாக சீர்கேடான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடே இல்லைங்கிறீங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற விதிவிலக்கான தவறுகளே முதன்மை தவறுகளாக மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மணிப்பூரில் கலவரம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அரசு இயந்திரங்கள் இங்கே வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த தவறுக்கும் அரசு துணை போகவே இல்லை. ஏதாவது துணை போகுதுன்னு சொல்ல முடியுமா? நான் துணை போகுதுன்னு சொல்லலை சார். அந்த குற்றங்களுக்கு வந்து உடனடியாக நிவாரணம் தரணும், நீதியை பெற்று தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேங்கை வயல் 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் சார்ஜ் ஷீட்டே வந்து நமக்கு வெளியே தெரியுது. அந்த சமயத்திலேயே வந்து குற்றவாளிகள் யாரும் வெளியே காமிச்சிருந்தா ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிற போது உரிய சாட்சியங்களை சமர்ப்பிக்க முடியாத விசாரணையினுடைய பின்னடைவது. அரசு வந்து குற்றவாளிகளுக்கு பின்னால் நின்றால் மட்டும்தான் மக்கள் கோபப்படுவான். ஒரு விசாரணை பின்னடைவுக்கு ஆளானதற்கு அரசின் மீதான பழினா நான் என்ன கேட்குறேன்? வேங்கை வயல் பிரச்சனையில் திமுகவை குற்றம் சாட்டுகிறவர்கள் எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளிகளா? அதிமுக ஆட்சியில் வந்து சாதியமே இல்லையா? சிபிஎம் குரல் எழுப்புறாங்க, அவங்களுக்கு யோக்கியதை இருக்குங்க. சிபிஎம்க்கு யோக்கியதை இருக்கு. திண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்துறாங்க சார், அவங்களுக்கு யோக்கியதை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். சிபிஎம் விட்டுருங்க. விசிகா வந்து அம்பேத்கரிய இயக்கம், அது சாதி ஒழிப்பு தான் அவங்க கட்சி. அவங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்கு. நான் இவங்க 2 பேரை கழிச்சிருங்க. மிச்சவங்கெல்லாம் சாதி ஒழிப்புக்காக இந்த குரல் கொடுக்குறாங்களா? அவங்கெல்லாம் சனாதனத்துக்கு எதிரானவர்களா அதிமுக காரர்கள்லாம்? சார், ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு சார். மக்களுக்கு ஆதரவா நிக்கணும் சார். அவங்க வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த மக்களுக்கு உரிய நீதி வேணும்னு நினைக்கிறாங்க. அதாங்க, மனுஷனுக்கு சக நீதி வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல சனாதன ஒழிப்பு, சனாதன ஆதரவையே வந்து லைன் போடுறீங்க. யார் குற்றவாளி என்பதையே விசாரணை அமைப்புகளால் உறுதி செய்ய முடியாத ஒரு சிக்கல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து அரசு வந்து அதுக்கு எதிராக இயங்குறதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சார், நம்ம ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையாக தமிழ்நாடு போலீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா சார்? நாங்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ பிரச்சனைகள்ல ராமஜெயம் கொலை வழக்கில் யாரு என்னங்கிறது சிபிஐ விசாரிச்சு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழுமையான தகவல் இல்லைங்க. அதுக்கு எத்தனையோ விசாரணை இருக்கு. உடனே சிபிஐ வந்துட்டா சரியாயிருங்கிறான். அவங்க விசாரிச்சு தான் அது நடக்காமல் இருக்கு. ஒன்றும் அப்படி இல்லை. நானும் சில பல காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம்
கிரைம் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த கேஸை யார் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர்கிட்ட பேசினாலே போதும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. எப்போவுமே இப்படி தான் சொல்லுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஜெயலலிதா ஆட்சி ரொம்ப பாதுகாப்பானதுமாக பெண்களுக்கு. அங்கே தான் நுங்கம்பாக்கத்தில் சுவாதி ரயில் நிலையத்தில் வெட்டப்பட்டாங்க பட்டப்பகலில். இதெல்லாம் எல்லா ஆட்சியிலையுமே நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்கிறது அப்படிதான் நடக்கும். அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசு வந்து அதை செஞ்ச குற்றவாளி சிறையில பிடிச்சு போட்டாங்க உடனே. அம்மையார் ஆட்சி காலத்துல சிறையில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும், அதுக்குள்ள நான் போக விரும்பல. அவன் குற்றவாளியே இல்லைன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். வழக்கறிஞர்கள்ல இருந்து மனித உரிமை ஆர்வலர்கள் இருந்து ஒரு கூட்டம் அவன் வந்து வழக்குல கோர்க்கப்பட்டவன் சேர்க்கப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் கரண்ட் அடிச்சு சாகடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப எல்லா குற்ற வழக்குகள்லையுமே 100% சரியான ஆட்களை தான் பிடிச்சிருக்காங்க, சரியான ஆட்களை தான் தண்டிச்சிருக்கிறாங்கிறது யதார்த்தமே இல்லை. காவல்துறையும் திகைத்து நிற்கிறது ஒரு இடத்துல. ஓகே, இது மாதிரி ஒரு தனிப்பட்ட தவறுகளை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு அரசாங்கமே ஏதோ ஒரு பெரிய ஒரு பிற்போக்கான அரசாங்கம் மாதிரியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கம் மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஓகே சார், திமுக கூட்டணிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? திரும்ப சொல்றாரு சார், திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கோம், ஆனா நாங்க மனநிறைவா இல்லைங்கிறாங்க. சிபிஎம் சாம்சங்ல ஆரம்பிச்சு தற்போது வேங்கை வயல் வரைக்கும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக எங்களை மதிக்கவே மதிக்கல, கிள்ளிக்கிறியான்னு நினைக்கிறாங்கன்னு அவர் பக்கம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு, சட்டசபை வாசல்ல பேட்டி கொடுக்குறாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. நேற்று ஆதவர்ஜுனா விஜய் கட்சியில சேர்ந்த பிறகு அன்று மாலையே திருமாவை போய் பார்த்து சந்திச்சு பேசுறாரு. இதனால வாழ்த்து வாங்கியிருக்காரு சார், அரசியல் ஆசான்கிட்ட வாழ்த்து வாங்கியிருக்காரு. வாழ்த்து வாங்குற மூலமா என்ன நடந்திருப்போது? ஒன்றும் நடக்காதுதான், ஒண்ணுமே நடக்காது. திமுக கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறாரு. சாம்சங் பிரச்சனைக்கு பின்பு சிபிஎம் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கு. இன்னும் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டேன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனா உள்ளுக்குள்ள நெருப்பு இல்லாம போகாதுல்ல, அந்த மனக்குறைவு. முரண்பாடுங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் முரண்பாடு இருக்கும், எனக்கும் என் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கு முரண்பாடு இருக்கும், எனக்கும் என் குழந்தைக்கும் முரண்பாடு இருக்கும். இது முரண்பாடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதனால வந்து அந்த குடும்பம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல வந்து சார், அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். மாற்று கருத்து சார், 2006 எலெக்ஷன் சார், வைகோ திமுகவோட வந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு மதுரை மாநாட்டில் வைகோவுடைய போஸ்டர் எல்லாம் ஒட்டியாச்சு, பேனர் எல்லாம் வச்சுட்டாங்க. கார் எங்க போச்சு? கோபாலபுரத்துக்கு வராம போய்ஸ் காலனுக்கு போச்சு. அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையா? மாறி போனதுனாலதான் மதிமுகவே போயிருச்சு. கடைசியில கார் மாறி போனதுனாலதான் மதிமுகவே செல்வாக்கு இழந்தது. பின்னாடி அடிக்கடி கூட்டணியை மாற்றி மாற்றி வைத்ததுனாலதான் மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு வந்துச்சு. இதெல்லாம் ராஜதந்திரம்னு சில பேர் அப்போது சொல்லுவாங்க. அரசியலில் உங்களுடைய பாதை எது, உங்களுடைய கொள்கை எது, உங்களுடைய நேர்கோட்டு பாதையில் போறீங்களா குறுக்கோடியில் போறீங்களாங்கிறத மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து அரசியல் அதிரடி திருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதற்கெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. அதிமுக வந்து திமுகவினுடைய அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியாக இருந்த போதும் கூட திமுகவை வெல்லக்கூடிய ஆற்றலோடு அதிமுக இல்லை. விஜய்க்கு இன்னும் வாக்கு வங்கியே உறுதி செய்யப்படவில்லை. எனவே திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருமே எதிரி கட்சிகளாக தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். ஒருவர் கூட வந்து திமுகவை வெல்லக்கூடிய சக்தியோடு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. சமீபத்தில் ஒரு செய்தி சார், டெல்லியில் பாஜக பிரமுகர்களும் எடப்பாடியுடைய மகன் மிதுன் பழனிசாமி அவர்களும் ஒரு மீட் பண்ணதாக ஒரு தகவல். அது வெளிப்படையாக எல்லா செய்தி ஊடகங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஒரு வலிமையான கூட்டணி தானே. அந்த கூட்டணியால் திமுக எதிர்கொள்ள முடியாதா என்ன? மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், அதுக்கு எந்த மாற்று ஒன்றும் இல்லை சார். வேலுமணி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்களும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் ஜெயிச்சிருப்போங்கிறாரு சார். ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் விட்டாரு? அதுதான் நம்மளும் கேட்குறோம். ஜெயிச்சிருந்து அண்ணாமலைங்கிற ஒரே ஒரு ஃபேக்டரால தான் கூட்டணி முடிஞ்சது. ஒருவேளை அதெல்லாம் சும்மா வெளியில சொல்லப்பட்ட காரணங்க. ஏற்கனவே பாஜகவுடைய அழுத்தத்தினால அதிமுக பின்னடைவுக்கு ஆளாயிருச்சு. தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தா அண்ணாமலையை பயன்படுத்தி கொண்டார்கள். சரி, இப்ப 5 வருஷம் ஆட்சி சார், ஆன்டி இன்கம்பன்சி ஒரு வலுவான கூட்டணி, திமுகவோட எதிர்ப்பை இவங்களால வந்து அறுவடை பண்ண முடியாதா என்ன? பாஜக அதிமுக கூட்டணியால அறுவடை பண்ண முடியும், நிச்சயமா அறுவடை பண்ண முடியாது. அதிமுக சார் 10 வருஷமா கூப்பிட உட்கார வச்சிருந்தாங்க திமுக ஜெயலலிதா, தெரியும்ல? அது ஜெயலலிதா. இப்ப எடப்பாடி, நீங்க வந்து ஆளுமைகளினுடைய வேறுபாட்டை அறியாம பேசுறீங்க. எடப்பாடி வந்து ஒரு நாள் ஜெயலலிதா ஆக முடியாது. லேடியா மோடியான்னு கேட்ட
பாஜகவுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தி அவர்களை தோற்கடித்து ஓட விட்ட ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கு முன்னாடி எடப்பாடி வந்து அடிபணிந்து தனக்கு ஆளுமையே இல்லை என்பதை நிரூபித்த ஒரு எடப்பாடி பழனிசாமி. சார் ஆளுமே இல்லைன்னா 4.5 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்க முடியாது சார். மகாராஷ்டிரால நடந்திருக்கும், அதே தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அதிமுக ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 4 வருஷமும் பாஜக தான் கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது. எல்லா சட்டங்களுக்கும், கருப்பு சட்டங்களுக்கும், வேளாண்மை திருத்த சட்டத்திலிருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, இந்த நாட்டு மக்களுக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடிய எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்ட பாவத்தை அதிமுக செய்தது. அந்த பாவத்தினுடைய தண்டனையை தான் இன்னைக்கு அந்த கட்சி வந்து தேர்தல் தோல்விகளின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க ஒரு மோசமான ஒரு பின்னடைவை வந்து அவங்க அடைந்ததுக்கு காரணம் அதுதான் சார். அதிமுக விஜய் கூட்டணி உருவாயிடுச்சுன்னா திமுகவுக்கு த்ரெட்டா போய் முடிஞ்சிடும் சார். ஆமாவா இல்லையா? ஒரே வார்த்தை. அதிமுக விஜய் கூட்டணி உருவானா திமுகவுக்கு த்ரெட்டா இல்லையா? ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி ஓப்பனிங் இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விஜயை வந்து நம்ப மாட்டாங்க சார். திமுக மேல கோபம் இல்லையா சார்? சார் ஒன்றும் இல்லை சார், இலவச வேட்டி சிலை சார். எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்கு நம்ம கேட்கலாம் சார். எங்க வீட்டுக்குலாம் வரவே இல்லை, கொடுக்கவே இல்லை சார். அப்படி கிரவுண்ட்ல பல இஷ்யூ இருக்கு சார். நாம ஸ்டூடியோல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். கிரவுண்ட்ல பல்வேறு இஷ்யூ இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையில இருந்து, பேருந்து பயணத்துல இருந்து, காலை உணவு திட்டத்துல இருந்து, பல நலத்திட்டங்களின் வழியாக திமுக அசைக்க முடியாத இடத்தை அடைந்திருக்கு சார். அந்த மகளிர் உதவித்தொகை திமுகவினுடைய இந்த நலத்திட்டங்களை பார்த்து மகாராஷ்டிராவினுடைய தேர்தலில் காப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு சார் தமிழ்நாடு இந்தியா முழுக்க காப்பி அடிக்கிறாங்க சார். இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை காப்பி அடிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் உதவித்தொகைனாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிர். இப்போ சொல்றாங்கல்ல, இப்போ என்ன சொல்றாங்க? கிடைக்காத பெண்கள் என்ன பண்ணுவாங்க? திமுக எதிராக ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படி கிடையாது. போதிய நிதி ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினால நாங்கள் செய்ய முடியலைங்கிற விளக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் வாக்குறுதி கொடுக்கணும்? 100% எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துகிற ஆட்சி என்பது எங்கேயுமே தோன்றியது கிடையாது. இது ஒரு கற்பனாவாதமான ஒரு விஷயம் நீங்கள் பேசுறது. இயன்றவரை அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், தனக்கு வாக்களித்த மக்களுக்கும், வாக்களிக்காத மக்களுக்கும் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி பலத்தோட தான் சார் ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா மாதிரி தனியா நின்று திமுக சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கூட்டணிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களை பலவீனப்படுத்துகிற நோக்கத்தோடு கூட்டணியை விட்டு வெளியேறி போய் ஒரு பெரிய ஒரு அணியை அவங்க கட்டமைச்சிருப்பாங்க. நிச்சயமா சார். கடந்த காலங்களில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு. அதனால அவங்களால வந்து சீட் பார்கெனிங் பண்ண முடியல. வேற எங்கேயும் போக முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான். சோ இப்போ வந்து அதிமுக பாஜக இல்ல, அதிமுகவை வச்சும் விஜயை வச்சும் இந்த கூட்டணி கட்சிகளால பார்கெனிங் பண்ண முடியும் சார். பாஜக கூட்டணி இருந்ததுனால தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சிச்சு. அதிமுக மேல குதிரை ஏறி அவங்க வந்து சில காரியங்களை சாதித்து கொண்டார்கள். உண்மைதான். அது மாதிரி அதிமுக மேல குதிரை ஏறி விஜய் வந்து கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களை கூட பெறலாம். யாருமே வந்து வெற்றி பெறுவது, அதாவது திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு யாரும் வலிமையோடு இல்லை சார். ஒருவேளை சார் ஆஃபர் பண்ணலாம் இல்லையா? கூட வாங்க, நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு வந்து எடப்பாடி சொல்லலாம் இல்லையா? அந்த ஆசையை காமிச்சா விசிகாவோ சிபிஎம்மோ சிபிஐயோ போக மாட்டாங்களா என்ன? ஆளுகிற கட்சியோ ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சிகளோ அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்னால் அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். விஜய் நான் வந்து அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் சொல்லுகிறதெல்லாம் எதுல செய்யணும் சார்? நான் விஜய் சொல்ல சார், அதிமுக சொல்றேன் சார். எடப்பாடி வந்து ஆஃபர் பண்றாரு, கூட்டணி ஆட்சிக்கு தயாருங்கிறாரு. சிபிஎம்மோ சிபிஐயோ விசிகாவோ போவாங்களா போக மாட்டாங்களா? நான் பாஜகவோட கூட்டணி கிடையாது. பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஒரு நாள் சொல்லாது. இது ஒரு பெரிய ஒரு உலகமகா கற்பனை. இதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆட்சிக்கு யார் வரமாட்டார்களோ அவர்கள் தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு தரணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இல்லாத ஒன்று எப்படி பங்கிட்டு திமுக கூட்டணி உடையாதான் என்ன? அப்படியே திமுக கூட்டணி உடையாது, ஒரு எஃகு கோட்டைங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் தான் கட்சியை விட்டு உடைந்து அவங்க தனியா போய் வேற கட்சியில சேர முடியுதே தவிர அப்படி ஒன்று நிகழவே இல்லை. அரசியல் தெரிந்தவர்கள் திமுகவை விட்டு எந்த கூட்டணி கட்சியும் வெளியேற மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா மாற்று அணி எதுவுமே நம்பிக்கைக்குரிய இடத்துல இல்ல, நம்பகத்தன்மைக்குரிய இடத்துல இல்ல. பாஜகவோட அதிமுக இருந்த வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்பதான் பாஜகவோட அதிமுக இல்லையே. அவங்க பாஜக அதிமுக மேல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ரெஃபரன்ஸ்? திருமாவே சொல்றாரு, நீங்க அதிமுக பாஜக கூட்டணியை முறிவை வரவேற்கிறாரு திருமா. இங்க திமுக கூட்டணியில ஒரே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின். ஆமா. இந்த எதிர்ப்பக்கம் போனீங்கன்னா ஒரு 5 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க. அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்ததுனால அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான். 5 முதலமைச்சர்கள் வேண்டுமா தமிழ்நாட்டுக்கு? ஒரு முதலமைச்சர் வேண்டுமான்னு கேட்டா மக்கள் ஒரு முதலமைச்சர் போதும்னு தீர்ப்பளிப்பாங்க.
அந்த அந்த 6 பேர்ல யார் ஆளுமை மிக்கிறவங்களோ அவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இதோட ஒப்பிட்டு பார்க்கிற போது ஸ்டாலின் வந்து 5க்கு 2 பழுதில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு தீமை செய்யாத அரசு இது என்கிற அடிப்படையில் எடப்பாடியை விட சிறந்த முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் என்கிற கணக்கில் மக்கள் வாக்களிப்பார்களே தவிர இவங்கெல்லாம் வந்து என்னன்னா குறுநில மன்னர்கள் மாதிரி விஜய், சீமானு இவங்கெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. 10% கீழான வாக்கு வங்கி என்பது ஒரு காலத்தில் பாமகவுக்கு இருந்தது, பின்பு மதிமுகவிடம் இருந்தது, பின்பு தேமுதிகவிடம் இருந்தது, அதற்கு பின்பு நாம் தமிழர் கட்சிக்கு 8.22% வந்திருக்கிறது. இந்த இடத்துக்கு தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்கிறது. 10லிருந்து 12% உள்ளான ஒரு வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. ஏன்னா எப்போவுமே திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்லக்கூடியவங்க எப்படி ஒரு 30% பேர் ஓட்டே போட மாட்டானோ அது மாதிரி ஒரு 10% பேர் எப்போவுமே இதற்குள்ள இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பாங்க. இவர்களால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. கூட்டணிக்குள் போகிற போது மட்டும் எப்படி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரோ அது மாதிரி கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பெற முடியும், கொஞ்சம் அதிகாரம் பெற முடியுமே தவிர ஆளுங்கட்சியாக மாறுவது என்பது நடைமுறை சாத்தியத்தில் கிடையாது. 30% தாண்டுகிற கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். அந்த 30% பெறுகிற இடத்திற்கு விஜய் வந்து சேருவதற்கு ஒரு 30 ஆண்டு காலம் உழைக்கணும். யாருக்கும் எளிதில் மக்கள் அங்கீகாரம் தரமாட்டாங்க. நம்பகத்தன்மையை பெறுவது என்பதற்கு நீண்ட அரசியல் பயணம் தேவை, உழைப்பு தேவை. இந்த மாதிரி ரோட் ஷோ போடுறது, டைலாக் அடிக்கிறது, பஞ்ச டைலாக் அடிக்கிறது, மீடியாவில் ஸ்ட்ரெண்ட் அடிக்கிறது, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்ப்பார்கள், ஒரு நாளும் நம்ப மாட்டாங்க. அரித்மெட்டிக்காக ஒரு கணக்கு சொல்கிறீங்க, விஜய்க்கு வந்து 12% வரைக்கும் ஓட்டு வரலாங்கிறீங்க தனித்து போட்டி போட்டால். ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப மோசத்துலையும் 20% வாங்கியிருக்காங்க. 20 + 10 30 சேர்ந்தா திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்க முடியாத வாக்கு வங்கி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நானும் அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன் சார். இல்ல அவருக்கு அவ்வளவு சதவீதம் வரும்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்ல. நீங்களே சொல்றீங்க 8-12ங்கிறீங்க. இல்லங்க, திமுக அதிமுக அல்லாதவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது இந்த 10%க்குள்ள இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, அதுல ஒருவர் தான் விஜய். நான் சொல்றேன் அவருக்கு மட்டுமே 12%. இந்த ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வீழ்த்த முடியாதவரை நம்மளால சொல்லவே முடியாது சார். ஸ்டாலினை வீழ்த்தவே முடியாது நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி சொல்லலையே, வீழ்த்துவதற்கான தகுதியோடு நீங்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாலினை வீழ்த்த முடியாது நான் அப்போ சொன்னேன். வீழ்த்தக்கூடிய தகுதியோட, அரசியல் அறிவோடு, இயக்க வலிமையோடு, கட்சி வலிமையோடு நீங்கள் யாருமே இல்லை. அதனால நீங்க தர மாட்டீங்க சார். ராமநாதபுர ராஜாவை எதிர்த்து ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஜெயிச்சாரு. அந்த மாதிரியெல்லாம் அதிசயம்லாம் இந்த ஜனநாயகத்தை தான் சார் நடக்கும். அது ஏதேனும் ஒரு தொகுதியில் சுயேட்சைகள் வெற்றி பெறுகிறார், அது திமுக வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அது ஒரு காலகட்டம். எல்லா காலகட்டத்திலையும் அப்படி சொல்ல முடியாது. விதிவிலக்குகள் ஒரு நாள் எடுத்துக்காட்டுகளாக மாறுது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லாருமே உதிரி கட்சிகளாக இருக்காங்க. இந்த உதிரி கட்சிகள் ஒன்று சேராதவரை, ஒன்று சேர முடியாது, ஒன்று சேராதவரை திமுக வீழ்த்த முடியாது. இந்த பக்கம் ஒரு 5 முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க, திமுக சைடு ஒரே ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க. இந்த 5ல் இந்த ஒருவரே பெஸ்ட்னு மக்கள் தீர்ப்பெழுதுவாங்க நீங்க சொல்றீங்க. தீர்ப்பெழுதுவதற்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் காலம் இருக்கு. அந்த காலத்துக்குள்ள நம்ம நிறைய பேசுவோம். நிச்சயமாக நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.